வணக்கம். ஜீரோதா சிஇஓ நிதின் காமத் அவர்கள் ரீசெண்டா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அதுல ஜீரோதால இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்ட பத்தி சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்டேட் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா தமிழ்நாட்டில் 2012 வந்துட்டு இருக்கோம். ஜீரோதாவோட வெப்சைட்ல பாருங்க எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ ஜீரோதால புதுசு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்ல ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னரா இருக்க எங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதாவுடைய டீடைல்ஸ் ஜீரோதா டேட்டாபேஸ்க்கோ அல்லது எங்கள்கிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஸோ ஐபிஓ ஷேர்ஸ் வாங்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா சில நேரங்களில் ப்ரைஸ் வந்து சடனாக வந்து கீழே இறங்கும். ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேரை செல் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கன்ஃபியூஷனும் வரலாம். இந்த கன்ஃபியூஷனுக்கு ஜீரோதா ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ ஷேர்ஸ் பை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து சேம் ரூல் வந்து கிடையாது. ஐபிஓவில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, ப்ரொமோட்டர்ஸு, ஏர்லி இன்வெஸ்டர்ஸு, இஎஸ்ஓபி இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்க எல்லாருக்கும் சேம் ரூல் வந்து கிடையாது. ப்ரொமோட்டர்ஸு, ஏர்லி இன்வெஸ்டர்ஸு, இஎஸ்ஓபி ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே செல் பண்ணுறதுக்கு அந்த ஷேரை செல் பண்ணுறதுக்குன்னு லாக்இன் பீரியட் வந்து இருக்கும். இந்த லாக்இன் பீரியட் வந்து 30 டேஸ்லேருந்து 18 மந்த்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ இப்படி லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால ஐபிஓ கிடைச்ச உடனே அது லிஸ்ட் ஆன உடனே அவங்களாலாம் வந்து செல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களாம் அதிகமான குவான்டிட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வச்சிருந்து செல் பண்ணும்போது சில நேரங்களில் சடனாக வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கலாம். ஸோ இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால புதுசாக ஐபிஓவில் நீங்கள் ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் இந்த மாதிரி சடன் ஃபாலுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்குன்னு ஏதாவது அந்த லாக்இன் பீரியட் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் தான் ஜீரோதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக லிஸ்ட் ஆன ஐபிஓ ஷேர்ஸை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதோட லாக்இன் பீரியட் டேட்டாவும் முக்கியம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது அவசியம். ஸோ இதுக்கு முன்னாடி இதனால சாதாரண மக்களுக்கு வந்து தெரியாது அந்த மாதிரி லாக்இன் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ சிலர் யாராவது பெரிய பல்க் ஆர்டரில் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறாங்கன்னா சடனாக கீழே போயிடலாம். அதனால புதுசாக வாங்கினவங்களுக்கு ஏன் இப்படி பெரிய மாற்றங்கள் உடனே கீழே இறங்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தாற்போல் நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ அந்த அப்டேட் வந்திருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜீரோதாவுடைய கைட்டில் ரீசெண்டாக வந்த ஒரு ஐபிஓ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் வந்து இருக்குது. அந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் நீங்கள் போகலாம். ஃபண்டமெண்டல் போயிட்டு அதோடைய ஈவெண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா பாருங்கள் லாக்இன் பீரியட் எக்ஸ்பைரி அப்படின்ட்டு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ஐபிஓஸில் ஏதாவது லாக்இன் பீரியட் இருக்கா, அதோட டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் முடிவுகள் எடுத்து நீங்கள் சேஃப்டியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஜீரோதா ஃபண்டமெண்டல்ஸில் டிச்சோரியிலிருந்து அந்த டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் ஜீரோதா சிஇஓ நிதின் காமத் வந்து அந்த ட்வீட்லேயே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த அப்டேட் ஏன் முக்கியம், தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா ஐபிஓ ஷேருடைய ரிஸ்க்கை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். லாக்இன் பீரியட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சடனாக ஒரு ஃபால் வரத்தை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஒரு காரணியாக வந்து இது இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெட்டர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கறதுக்கு இந்த அப்டேட்டும் வந்து நம்மளுக்கு பயன்படலாம். இது எப்படி இருக்குங்கிறத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்து ஒரு ஜீரோதா அப்டேட்டில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.